டைரக்டர் சுதா கங்காராவோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்து மேல மக்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவா இருக்கட்டும், பிடிஎஸ் வீடியோஸ் இது எல்லாமே பார்த்துட்டு படம் வேற லெவல்ல இருக்கும்பா. ஏன்னா சிவகார்த்திகேயன் பார்க்கறக்கே செம்மையா இருக்காரு. அவரோட கெட்டப் செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் சிவகார்த்திகேயனோட அமரன் படம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் செலக்ட் பண்ற எல்லா ஸ்டோரிஸுமே இப்போ வர வர செம்மையா தான் இருக்கு. அதனாலே அவரோட படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டுமே இருக்கு. அந்த வகையில் சுதா கங்காரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களோட படங்களுமே நம்ம சொல்றக்கே தேவையில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட படங்களுமே பெரிய ஹிட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம சூர்யா வச்சு சூரரை போற்றா இருக்கட்டும், இந்த படங்களுக்குமே ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. இப்போ அடுத்ததா சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பராசக்தி படத்தில் ரவிமோகன், அதர்வா, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி நிறைய முக்கியமான கேரக்டர்ஸில் இருக்கவங்க தான் நடிக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த பராசக்தி படத்தோட ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் மேலே இடி ரைட் போயிட்டுருக்கு. அதனால இப்போ தலைமறைவாக இருக்கார். அதாவது இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்ற விஷயம் ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. அந்த சர்ச்சையில் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரனும் அதுக்கப்புறம் தொழிலதிபர் ரத்தீஷ் அப்படின்றவங்களும் தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அவங்க வீடுகளில் இடி ரைட் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீடையுமே சீல் வச்சுருக்காங்க. இந்த நிலையில் இப்போ 2 பேருமே தலைமறைவாக இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க இட்லி கடை, பராசக்தி, அப்புறம் STR49 இந்த 3 படங்களுக்குமே எங்கேருந்து காசு வந்துச்சு, அவர் எப்படி இவ்வளோ கொஞ்சம் மாதத்துல இவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி படம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சிம்பு, தனுஷ், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் மேலேயுமே இடி ரைட் விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கயாடு லோகர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹீரோயின்ஸ்மே இதில் மாட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கே, இப்போ பராசக்தி படம்லாம் வெளியில் வருமா, இல்லைனா இந்த பிரச்சனைனால ஸ்டாப் ஆயிருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் பராசக்தி படத்தோட ஷூட்டிங்ல இருந்து எல்லா ஒர்க்குமே ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்களாம். அதுவும் இட்லி கடை, STR49 இந்த படங்களுக்குமே இந்த பிரச்சனைனால சிக்கல் ஏற்படும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. எப்போ ஆகாஷ் பாஸ்கரன் இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குறாரோ அதுக்கப்புறமா தான் இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவர் தலைமறைவாக இருக்க வரைக்குமே இந்த படங்களோட எந்த ஒரு அப்டேட்டுமே வராது. படங்கள் சொல்லப்போனால் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற அளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சோகமாக கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.